இந்த வீடியோவில் நாம் காளான் பகோடா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காளான் பகோடா செய்வதற்கு நான் இங்கே 250 கிராம் காளானை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதே அளவு கோஸை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி வச்சு ஒரு பவுலில் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுருங்க. காளானையும் கோஸையும் போட்டுருங்க. ரெண்டு அளவும் ஒன்றா போட்டுக்கோங்க. கோஸையும் காளானையும் ரெண்டும் ஒரே அளவு இருக்கணும். போட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க. ஸ்பூன் போட்டுக்கோங்க மைதா மாவு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சுக்குங்க. ஏன்னா காளான்லேயும் கோஸ்லேயும் தண்ணி ஏற்கனவே இருக்கும். நீங்கள் அதை போட்டு பிசைஞ்சாலே வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. தண்ணி ஊற்றாத பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சி வரட்டும். இப்போ ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். நம்ம இதை இதுமாதிரி ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அது ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா பிடிச்சி போட்டுக்கோங்க. அதில் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்க, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அப்படியே திருப்பி விடுங்க. நான் இங்கே ரவுண்ட் ரவுண்டாக போண்டா மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கூட நம்ம பிடிச்சி போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்லா வெந்து போச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இருக்கிற மாவை எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு காளான் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.